வெளியே தான் நிக்கிறேன். கதவு திறந்துதான் இருக்கு, மேல வாங்க. சரி. உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லுங்க. எல்லார் வாழ்க்கையிலயும் எது ரொம்ப பிடிச்சதுன்னு தெரியுமா? பணம், அன்பு, காதல், பாசம். இது எல்லாத்தையுமே தாண்டி வாழ்க்கையோட ஆதாரமா இருக்கிறது இந்த பணம் தான். இந்த பணத்துக்காக நானும் என் வாழ்க்கையில சில தவறான முடிவுகள் எடுத்துட்டேன். நிறைய விஷயங்கள் இழந்துட்டேன். பணத்துக்காக ஓடுறோம். பணம் கைக்கு வந்ததும் என்னென்ன விஷயங்களை இழந்துட்டோன்னு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம காதலும் அப்படிதான். இனிமே எந்த விஷயத்துக்காகவும் நான் உன்னை இழக்க விரும்பல. இப்பதான் லைட்டா ரியாக்ஷன் வந்திருக்கு. எனக்கு பக்கம் பக்கமா டைலாக் பேச வராது. ஆனாலும் என்னோட உண்மையான நிலைமையை சொல்லிதான் ஆகணும். ஐ லவ் யூ சோ மச். உண்மையான காதல்னா என்னன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்துல என் மேல அன்பு செலுத்துற ஒரே ஜீவன் நீதான்னு எனக்கு தெரியும். நீ இல்லாம இனிமே என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. என்னது, கொஞ்சம் கூட ரியாக்ஷன் டெப்தா வரலையே. ப்ளீஸ் வேணும், என்னை விட்டு போயிடாத. நீ என்னை விட்டு போயிட்டனா நான் உயிரோட வாழறதுல அர்த்தமே இல்ல. வேணும். சொந்தமா டைலாக் பேசி நடிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இனிமே நோ டைலாக், ஒன்லி ஆக்ஷன் தான். வேணும்.
ஊட்டிக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. திருவள்ளுவர் இந்த சுச்சுவேஷனுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே குரல் எழுதி வச்சிட்டாரு. அன்பின் விளையார் பொருள் விளையும் ஆய்தொடியர் இன்சொல் இழுக்கு தரும். புரியல? அன்புக்காக ஒருத்தனை விரும்பாம பணத்துக்காக விரும்பக்கூடிய அழகிய விலைமகளின் இனிய சொற்கள் ஆரம்பத்துல இன்பத்தை கொடுத்தாலும் கடைசியில துன்பத்தை தான் கொடுக்கும். எழுந்திருச்சு வெள்ள பொடி.